ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் ப்ளாக். இதில் வந்து 3 ரெசிபி வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணதை இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குயிக் ரெசிப்பியில் ஸ்ப்ரவுட்டட் சன்னா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மல் சன்னாக்கும் இந்த ஸ்ப்ரவுட்டட் சன்னாக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக டிஃபராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சன்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் தக்காளி, ஒரு தேங்காய், அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 பாட் கிரேவி மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சன்னா கிரேவி தயார். இறக்கிட்டு அதில் வந்து கொத்தமல்லி தலையை போட்டு நீங்கள் கிண்டி சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கு, அப்புறம் தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. குயிக் ரெசிப்பியில் இன்றைக்கி எக் ஸ்க்ராம்பிள்டு வித்தவுட் ஆனியன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 3 முட்டையும் ஃபஸ்ட்டு உடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கவுச்சி வாசம் போகிறதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், காரத்துக்கு பிளெயின் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு தவா ஆர் எண்ணெய் சட்டி, கடாய் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இந்த வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப கிண்டாமல், கொஞ்சம் நேரம் விட்டு கிண்டினீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. குயிக் ரெசிப்பியில் உருளைக்கிழங்கும் பச்சை மொச்சக்காய் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் பார்க்கலாம். ஆல் இன் ஒன் கோம்போ அப்படின்னு சொல்லலாம். சப்பாத்தி கூடயோ, ரொட்டி, பூரி, கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக பச்சை பட்டாணி, பச்சை மொச்சை கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து சோம்புத்தூள், கடுகு தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மொச்சக்காவையும் பாயில்டு பொட்டேட்டோவையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.